ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வடை தான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான உள்ள பொருள் தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கோஸ் ஒரு கையளவு எடுத்துக்கிறேங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இது கூட பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் ஆச்சி பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க, இந்த சைஸில். அவ்வளோதான். வாங்க இது செய்யலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு தச்சில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நல்லா முருகலாக இருக்கும் அந்த வடைலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இது தாச்சி ஹீட் ஆனோடனே நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நம்ம அந்த வடை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். இதுக்கு உப்புலாம் தேவையில்லை, ஏன்னா அந்த பஜ்ஜி மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கனால நம்மளுக்கு இதுக்கு உப்பு தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கையளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணால் இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் பெருங்காயம் சேர்க்கலை. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. இது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிடலாம். கை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க, அப்போ தான் அந்த மாவு ஒட்டும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நம்ம ஒரு வடை பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த தட்டி போடையில் வடை தட்டி போடையில் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாட்டை பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வடை நல்லா ஒரு சைஸில் வரும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இதில் இப்போ வடையை தட்டி போட்டுக்கிறலாம். ஒன்று போட்டதுக்கு அப்புறமா இன்னொன்று போடுங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க. அது அடுத்தடுத்து போட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் செஞ்சே போடுங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஏன்னா முட்டைக்கோஸில் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம், சிம்லே வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வருது. இது ரெடியாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பாருங்கள், இந்த கலரில் எடுத்துக்கலாம். ரொம்பலாம் கலர் மாறணும்னு தேவையில்லை. ரொம்ப கலர் மாறிச்சுன்னா நம்மளுக்கு அந்த முட்டைக்கோஸ் கசக்கிற மாட்டம் இருக்கும். இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். இது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.